பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவாவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம், அதில் 25ஆம் வசனம். யாத்திராகமம் 23:25. உன் தேவனாகிய கர்த்தரையை சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். இன்றைய தினம் தேவன் உங்களோட சொல்ல ஆசைப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், அவர் உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உங்களிலிருந்து விலக்குவார். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா அதுல இருந்து மாறுதலே கிடையாது. ஆனா நம்ம அதை விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறவனுக்கு ஒன்றும் குறைவுபடாது, நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப தேவனிடத்தில் கொண்ட விசுவாசம் தான் நம்மள அந்த அளவு கொண்டு போகும். அவர் அழகா சொல்றாரு பாருங்க, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். அப்ப இனி வியாதின்றது உங்களுக்கு கிடையாது. நீங்க சுகமான வாழ்க்கையை வாழ்வீங்க, வியாதி இல்லாத வாழ்க்கையை வாழ்வீங்க. இஸ்ரவேலில் ஒருவரும் வியாதிப்பட்டதில்லை, ஒருவரும் மரணம் இருந்ததில்லை, யாரும் கூண்டு இல்லை அப்படின்னு வேதத்துல படிக்கிறோம். நம்ம அதெல்லாம் நம்ம சுதந்திரத்துக் கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இல்லாம நம்ம எனக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் வரும். பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது யோபு சொல்றது போல, நம்ம எதை நோக்கி பயந்துகிட்டே இருக்கோமோ அந்த காரியம் நமக்கு நடந்து விடும். ஆனா தான் தைரியமா இருங்க, தைரியத்தினாவே தேவன் கொடுத்திருக்கிறார். உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அப்பம்னா என்ன? வீட்டு சாப்பாடு. இந்த சாப்பாடுக்கு என்ன பேக்ரவுண்டு? உங்க சம்பளம், உங்க கை காசு, கையின் பிரயாசம், உங்களுக்கு வர சம்பளம், அதையெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார்னா நீங்க எதுலயும் குறைவுபட்டு போக மாட்டீங்க. உங்க வீட்டுல இருக்க போர்லயோ கிணத்துலயோ எந்த ஒரு இதுலயும் குறைவுபட மாட்டீங்க. ஆசீர்வாதமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். இது யாத்திராகமத்தின் மூலமாக, மோசே மூலமாக தேவன் உங்கள்கிட்ட சொல்ற ஆசைப்படுகிற வார்த்தை. அதை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். இது இஸ்ரவேல் மக்களுக்கு தானே சொன்னாங்கன்னு நினைச்சோம்னா அது அவங்களோட இருந்து போகும். நம்மளும் இஸ்ரவேலர், நம்மளும் தேவனை நம்புகிறவர்கள். வேதம் முழுவதும் நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் ஒருவருக்காக சொல்லப்பட்டிருக்கு, என் ஒருவனுக்காக இந்த வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்துல வேதத்தை படிக்கணும். நம்ம யாருக்கோ எழுதியிருக்கேன், நான் அதை படிக்கிறேன் அப்படின்னு படிச்சோம்னா அது யாருக்கோ தான் நடக்கும். இது எனக்காக, என்னை குறித்து, என்னுடைய நலத்திற்காக எழுதப்பட்டது நம்ம படிக்க வேண்டும். அப்ப முழு வேதம் நம்ம அதைத்தான் சொல்லுகிறது. நம்ம அப்பத்தையும் தண்ணீரையும் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுகிறது. அப்ப வியாதியை உன்னிலிருந்து விளக்க வேணும். அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தரையே, உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். எல்லாம் பாருங்களேன், உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அப்ப இதெல்லாம் செய்யும் போது நமக்கு இதெல்லாம் ஆசைப்படுறோம். என் அப்பம் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் சம்பளம் ஒரு ரெட்டிப்பாக ஆக வேண்டும், எனக்கு எல்லாமே ஆசீர்வாதம் நடக்க வேண்டும் ஆசைப்படுறோம். ஆனா வியாதியே இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம். எல்லாமே சந்தோஷம், ஆசைப்பட வேண்டியதுதான், உண்மைதான். அதான். ஆனா தேவனாகிய கர்த்தரை நம்ம சேவிக்கிறோமா? அவரை விசுவாசிக்கிறோமா? இதுலதான் முழு காரியம் அடங்குகிறது. என் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர், எனக்காக ரத்தம் சிந்தி மரித்த கர்த்தர், என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன், அவர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தில் நம்ம இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உன் கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தரை விசுவாசி, சேவிக்க கடவீர்கள். அப்பொழுது அவர் உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நோயற்ற வாழ்வு, சுகமான வாழ்வு தருவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக காத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், உன் நோயை குணமாக்குவார் என்று சொன்ன, விளக்குவார் அப்படின்னு சொன்ன கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆனால் நாங்கள் உண்மை சேவிக்கும் பொழுது இது எங்களுக்கு நடக்கும் என்பதை உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காக, நோயற்ற வாழ்க்கைக்கு அழைப்பதற்காக நன்றி ஆண்டவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அவர் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. குடும்பத்தின் அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதிப்பேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. உண்மை விசுவாசிக்கிற குடும்பங்களில் நோயற்ற வாழ்வு வாழ்வார் நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒருவரும் நோய்வாய்ப்பட்டது இல்லை என்பதற்காக நன்றி ஆண்டவரும். வராத குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டவர்கள் மேல் தெளிக்கிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கேட்கிறோம் ஆண்டவரே, பரிபூர்ண சுகத்தை கேட்கிறோம் அப்பா. அவர்கள் உன் தேவனாய் கர்த்தரை அவர்கள் சேவிக்கும் போது இந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் நடக்கும் என்பதை உணர்ந்து அதிலே நிலைத்து நிற்க உதவும் அப்பா. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா. இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.